ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் வேடத்தில் எம்ஜிஆர் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, சிவாஜி எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, இதில் எம்ஜிஆருக்கு எத்தனை படங்கள் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு, சிவாஜிக்கு எத்தனை படங்கள் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போலீஸ் வேடத்தில் கதாநாயகனாக நடித்து ரிலீஸ் ஆன படம் பரிசு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா என் கடமை, முகராசி, தாய் சொல்லை தட்டாதே, தேர் திருவிழா, தெய்வத்தாய், காவல்காரன், சங்கே முழங்கு, தலைவன், ரகசிய போலீஸ் 115, உலகம் சுற்றும் வாலிபன், சிரித்து வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ்க, ஊருக்குழைப்பவன். எம்ஜிஆர் போலீஸ் வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா என் கடமை, தேர் திருவிழா 2 படங்களும் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. தலைவன், சங்கே முழங்கு, ஊருக்குழைப்பவன் இந்த 3 படங்களும் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட் அமைஞ்சது. ஆனால் பரிசு, முகராசி, காவல்காரன், தெய்வத்தாய், தாய் சொல்லை தட்டாதே, ரகசிய போலீஸ் 115, சிரித்து வாழ வேண்டும் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல் எம்ஜிஆர் இயக்கத்தில் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் 200 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. போலீஸ் வேடத்தில் சிவாஜி நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தங்கச்சுரங்கம், ராஜா, நவராத்திரி, தங்கப்பதக்கம், என் மகன், வைர நெஞ்சம், சங்கலி, ரிஷிமூலம், இரத்தப்பாசம், தீர்ப்பு, வெள்ளை ரோஜா, தியாகி, நீதியின் நிழல், விடுதலை, திருப்பம், புதிய வானம். சிவாஜி போலீஸ் வேடத்தில் நடித்த திரைப்படங்களில் 175 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் தங்கப்பதக்கம். அதன் பின்பு வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை ரோஜா திரைப்படத்தை சொல்லலாம். அதே போல் நவராத்திரி, ராஜா 2 படமும் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. என் மகன், ரிஷி மூலம், நீதிய நிழல் இந்த 3 படங்களும் ஒரு ஆவரேஜ் ஹிட் அமைஞ்சது. ஆனால் தங்கச்சுரங்கம், வைர நெஞ்சம், தீர்ப்பு, விடுதலை, திருப்பம், இரத்த பாசம், சங்கலி, புதிய வானம் இது போல படங்கள்லாம் சிவாஜிக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரல அப்படின்னு தான் சொல்லியாகணும். எம்ஜிஆர் போலீஸ் வேடத்தில் நடித்த கடைசி திரைப்படம் 1976 வெளியான ஊருக்குழைப்பவன். ஆனால் சிவாஜி போலீஸ் வேடத்தில் நடித்து வெளியான கடைசி திரைப்படம் 1988 வெளியான புதிய வானம். சிவாஜி கதாநாயகனா போலீஸ் வேடத்தில் நடித்த வெற்றி படங்களை காட்டிலும் எம்ஜிஆர் போலீஸ் வேடத்தில் நடித்த வெற்றி படங்கள் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச போலீஸ் வேடத்தில் நடித்த எம்ஜிஆர் திரைப்படம் எது, சிவாஜி திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.